ரொம்ப வருஷமா குழந்தைக்கு ட்ரை பண்றீங்க, எந்த சக்சஸும் ஆகல. ஐவிஎஃப் கூட பண்ணிட்டீங்க, அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்த டாக்டரை பாக்கறதுக்கு முன்னாடி இதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது ஒரு ஹெல்தியான பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்றது. உங்க பிஎம்ஐ கால்குலேட் பண்ணி செக் வெதர் இஃப் இட்ஸ் பிட்வீன் 19 to 25. ரொம்ப ஜாஸ்தி இருந்தாலும் ப்ராப்ளம், கம்மி இருந்தாலும் ப்ராப்ளம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? டயட். ரொம்ப கிராஷ் டயட்ஸ் இருக்கேன், சில ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லி கிராஷா வெயிட்டை கம்மி பண்ணாம ப்ராப்பரான பேலன்ஸ்டு டயட் எடுங்க. there are a lot of nutritionists to help you. உங்களோட பிஎம்ஐக்கு ஏத்தாப்புல டயட் பிளான் கொடுப்பாங்க. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், ரெகுலர் 30 to 45 minutes of exercise routine is very important. நான் ஒல்லியா தானே இருக்கேன், ஏன் என்ன எக்ஸசைஸ் பண்ண சொல்றீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்காக மட்டும் சொல்லல. ஒரு கன்சிஸ்டன்ட் எக்ஸசைஸ் ரொட்டீனை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இட் வில் இன்க்ரீஸ் யுவர் பிளட் ஃப்ளோ, ஹார்மோனல் பேலன்ஸ், இன்சுலின் சென்சிட்டிவிட்டி எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்றதுனால ஓவரால் எக் அண்ட் ஸ்பெர்ம் குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது, ஆனா நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றது நம்ம ஸ்லீப். 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். அதுவும் கன்சிஸ்டன்டான டைமிங்கை டெய்லி மெயின்டைன் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஸ்லீப் தான் ஹாஸ் காட் அ பெட்டர் கண்ட்ரோல் ஓவர் யுவர் ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ். லாஸ்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் we should also learn to manage our stress levels. ஏன் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது ரிலீஸ் ஆகிற ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸை சப்ரஸ் பண்ணிடும், which will also affect our fertility. There are a lot of scientific studies showing ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம மேனேஜ் பண்றதுனால 20 to 25% நம்ம சக்சஸ் ரேட் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பேசிக்கான லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. This will help in improvising your fertility success.